வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாஸ்தா தான் நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஹோட்டலில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலையே நாம்ளே பண்ணி கொடுத்துடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ அந்த மேக்ரோனி பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக அது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 3 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அது கூடவே இந்த மேக்ரோனிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நான் மெஷரிங் கப்பால் 2 கப் அளவுக்கு மேக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த பாஸ்தா வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு நீளமாக கிடைக்கும், ஷெல் ஷேப்பில் கிடைக்கும், எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இதை ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிட்டு பச்சை தண்ணி போட்டு ஒரு அலசி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு வேக வச்சது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பார்க்க நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ மறுபடியும் அடுப்பில் அதே கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு நல்லா பொடியே கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். சின்ன சைஸ் பூண்டு அதை சேர்த்துக்கலாம். பெருசாக தான் 4 கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட போதும். இப்போ அதை சேர்த்துட்டு இந்த பூண்டு இஞ்சியோட பச்சை வாசனை நல்லா போகணும், வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு இஞ்சோட பச்சை வாசனை போன பிறகு இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லேசாக நிறம் மாறி வரும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லேசாக நேரம் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ மீடியம் சைஸில் 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து மிக்ஸி கப்பில் சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒன்று நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு வதக்கி விட்டோம்னா நம்ம அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி நல்லா வற்றிட்டு வதங்கி வர்றதுக்குள்ளே கூடவே சேர்த்து கேரட்டுமே வெந்து வந்துடும். இப்போ அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு வதங்கி வந்துருச்சு. கேரட்டுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் குடமிளகாவும் நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஏற்கனவே பாஸ்தாவுக்கு உப்பு சேர்த்துட்டோம். இந்த காய்கறிகளுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கனாலே போதும். குடமிளகாய் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷமாக நல்லா சேர்த்து வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த அளவுக்கு இதை வதக்கி விட்ட பிறகு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். அது கூடவே காரத்துக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளில் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க. நான் சாஸ் சேர்த்துருக்கிறதால அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி சாஸ் சேர்த்திங்கன்னா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்ட பிறகு நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற அந்த மேக்ரோனி பாஸ்தாவை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த பாஸ்தாவில் ஏறி வரும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது அடி பிடிக்காமலும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷமாக நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த சாஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா நிறம் மாறிட்டு அருமையாக இருக்குது. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடி நறுக்குனா மல்லி இலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயத்தாள் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா அருமையான குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியான பாஸ்தா வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.